ஹலோ கைஸ் என்னடா இது ஃப்ரெண்ட்ஷிப்பா ஓகே. இன்றைக்கி நம்ம ரோப்ளாக்ஸில் ஆனில் தான் இருக்கா, ஆனில் தான் இருக்கு. இன்றைக்கி நம்ம ரோப்ளாக்ஸில் ஆமாம் ஃப்ளைட் கேம். அதுக்கப்புறம் வாங்க நம்ம கேமுக்குள்ள போயிடலாம். ஏன்னா என்னோடய ஃப்ளைட்டு காணும். டேய் காசு இவ்வளோ அடிக்கணும், காசு அடிக்கணுக்கு கைஸ் நான் நடித்தேன், சும்மா நானும் நடித்தேன் கைஸ். நாங்கள் வந்து கேமுக்குள்ளே வந்துட்டோம். ஏற்கனவே வந்து பார்த்தா இந்த மாதிரி பிளேன் கிடச்சானா காசு வந்து எங்கள்கிட்ட வந்து 1 லட்சம் இருந்துச்சு. அதாவது 1 லேக் இருந்துச்சு எங்கள்கிட்ட. இது நாங்கள் இரு நாங்கள் நம்ம கேமுக்குள்ளே வரும்போது ஒரு நோட்டிஃபிகேஷன் மாதிரி ஒன்று காட்டுச்சா, அதில் கண்டினியூ கொடுத்தேன்ல. ஃபஸ்ட்டு வந்து என் தம்பி தான் கேமுக்குள்ளே வந்தான், அவனுக்கு அந்த மாதிரி காட்டுச்சு. அதுக்கப்புறம் கண்டினியூ கொடுக்காதரா, அந்த இன்டூ மார்க் மேலே இருக்கிறத கொடுத்தான்னு சொன்னால், நான் சொல்கிறதுக்குள்ள அவன் கண்டினியூ கொடுத்தான். அவனோட பிளேன் ஃபுல்லாக இதாகிடுச்சு. அவன் கெட்டினது அப்படியே வீணாக போயிடுச்சு. ஆனால் அவனுக்கு காசு வந்து 1 லட்சம் வந்துடுச்சு. அதே மாதிரி எனக்கும் வருதா இல்லைன்னு பார்க்கறதுக்கு நானும் கேம் வெளில போயிட்டு திரும்ப உள்ளே வந்தால் எனக்கும் அந்த மாதிரி. சரி அதான் காசு அதிகமாக இருக்கேன், அதை வச்சு நான் இது பண்ணிட்டேன். சரி நான் வாங்குவோம். எது என்கிட்ட காசு டிவிலப்பர் என்னடா புதுசாக எதுவும் ஏதோ கொண்டு ஒரு நிமிஷம் இரு. புதுசாக ஏதோ கொண்டு வந்திருக்காங்க. ராக்கெட் பூஸ்டர் கைஸ், இங்கே பாருங்கள், நிறைய புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. டேய் அது என்ன கடைனே தெரியல. அது நீ எங்கே இருக்க? இந்த கடையில் ஏதோ பார்த்துடு. இதான் நீயா அந்த ஐயோ கைஸ், அது அந்த க்ரீன் கலர் கடை கேள்றா, அது பெயிண்ட்டுடா. ஓ பெயிண்ட் அடிக்கிறதா அது கைஸ்? இங்கே பாருங்க, பெயிண்ட்டு 5000 கொடுத்து பெயிண்ட் வாங்கணும்டா. இப்போதைக்கு பெயிண்ட்லாம் ஃப்ளைட்டுக்கு பெயிண்ட் அடிக்கணும் போல. ஒரு நிமிஷம் இரு, இது என்ன பேக் பேக்? அதுக்குள்ளே நம்ம எல்லா பொருளுமே வச்சுக்கணும். இடம் நிறைய அப்கிரேட், கேமில் நிறைய அப்கிரேட் பண்ணிட்டாங்க. சரிவா நம்ம இதை எடுத்துகிட்டு போவோம். என்னது மேலே எவ்வளோ காசு கட்டுது பாரு, 1000 4000 6 காட்டுச்சு. நானும் போகும்போது எனக்கும் 200 500 கைஸ், இந்த கேமில் நிறைய அப்கிரேட் பண்ணிட்டாங்க. எல்லாமே நல்ல அப்கிரேடாக இருக்குது. பெயிண்ட் பண்ணுற மாதிரிலாம் அப்கிரேட் பண்ணிட்டாங்க. பைக்கா பின்னாடி வந்து வச்சுட்டாங்க கைஸ். எனக்கு தெரிஞ்சு நம்ம ஃபஸ்ட்டில் தான் பிளேனை பில்டு பண்ணணும். எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் பிளேனை பில்டு பண்ணணும் எனக்கு தான்டா தெரியும். எல்லாத்தையும் வாங்க வந்துக்கிட்டே இருக்கு. இன்ஃபினிட்டி ஆயிடுச்சா இல்லாம இப்போ? மாமா மாமா என்னடா இது பிளாக்கு இனிமேட்டு இப்படி தான் நம்ம பண்ணி ஆகணும் கைஸ். ரொம்ப கஷ்டமாக இருக்கு இந்த அப்கிரேட் பண்ணுறதுக்கு. அவங்க வாயை மூடுற எல்லாம் கொண்டுருவேண்டா. 1 லட்சம் அட பாவி கைஸ். கேமில் சில அப்கிரேடு நல்லா இருக்குது, சில அப்கிரேட் கேவலமாக இருக்குது. ஐயோ என்னதான் பண்ணி வச்சுருக்கானுங்களோ. சரி எதுக்குடா இப்படி பண்ணீங்க? கேவலமாக இருக்குது. சில பெட்ரோல் இதே எல்லாமே வந்துக்கிட்டே தெரியல. அதை விட்டு தயவு செஞ்சு வெளில உண்டு. பெட்ரோலும் கைஸ் செம்ம அப்கிரேட் கேமில் எப்படி பண்ணி வச்சுருக்காங்க நீங்களே பாருங்கள். இந்த பொருள்லாம் வாங்கிட்டு எப்படி திரும்ப வெளில எடுத்துகிட்டு வரணும். இங்கே பாரு பேகை தொட்டுக்கணும். இப்போ இந்த பொருள் வாங்க நல்ல பொருளை தொட்டுக்கிட்டு இதில் ஏதாவது ஒன்று தொட்டுனா அதுக்கப்புறம் திரும்ப பேகை தொடணும் கைஸ். இந்த அப்கிரேடை பார்த்தது ஃபஸ்ட்டு நான் தான் நினைக்கிறேன். யூடியூப்பில் வீடியோவில் போடுறது நான் தான் நினைக்கிறேன். இந்த அப்கிரேடை பார்த்துட்டு இந்த அப்கிரேடை நான் தான் முதல்ல கேமுக்குள்ள வந்து பார்த்தேன். நீ தான் பார்த்தேன். ஆனால் இந்த வீடியோ போடுறது நான் தானே ஃபஸ்ட்டு வீடியோ போடுறேன். இந்த அப்கிரேடு எனக்கு தெரியல எப்படி இந்த அப்கிரேடு வந்து. நான் என்ன பேசுகிறது எனக்கு எதுவுமே தெரியல, என்ன பேசுகிறதுன்னு. எனக்கு ஆச்சரியமாகவே இருக்குது.
எதுக்கு இப்படி அப்கிரேட் கொண்டு வந்தாங்கன்னே தெரியல. முதல்ல கொண்டு வராமலே இருந்திருக்கலாம். நான் பழைய அப்கிரேடை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். நம்மளோட பழைய அப்கிரேடை திரும்ப கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும். நீ என்ன நினைக்கிறீங்களா? நான் பெட்டர் விங்கு வாங்கி போட்டுட்டு சரி, அதை பற்றி பேச வேண்டாம். இப்போ நம்ம வந்து இந்த அப்கிரேட் பண்ணுறத பார்ப்போம். பாருங்கள், நான் இப்போ இந்த வாட்டி செம்மையாக அப்கிரேட் பண்ணிட்டு இருக்கேன். சூப்பராக இருக்குல்ல அப்கிரேடு. நம்ம பண்ண அப்கிரேடு எவ்வளோ சூப்பராக இருக்குங்களா? அதுக்கப்புறம் வந்து டெலிட் பண்ணுறது அதாவது சைடில் இருக்குல்ல. ஆமாம், அதை தொட்டு நான் டெலிட் பண்ணிட்டேன். எனக்கு நல்லாவே இல்லை. இந்த மனுஷன் நல்லாவே பண்ணிட்டு பலூன் நான் எல்லாமே வாங்கிட்டு இருக்கேன். லைட்டை வந்து நான் செம்ம அப்கிரேட் பண்ணணும். இந்த பேக் உள்ள போயிட்டு இதெல்லாம். ஆனால் இந்த அப்கிரேட் எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருக்கு. கொஞ்சம் தான் பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிக்கல. ஓ, இது பெட்டர் ப்ரொப்பலரா? ஏய் கத்தாதடா, தயவு செஞ்சு கத்தாதடா, காது கிளியுதுடா கத்துறேன்னா. இதுவும் பக்கத்தில் படுத்து கிடந்து கத்துறான். காது கிட்ட வந்து எனக்கு கோண்டாகுது. நம்ம தலைக்கு கொஞ்சம் காற்று வர மாட்டேங்குது. எல்லாம் காற்று வர மாதிரி ஒன்று பண்ணலாமா? என்ன திரும்ப பண்ண போகிறேன்? 1 2 3 எப்படி 4 5 ஐயோ கேவலமா வேணாம் அப்படியே விளையாடு. இப்போ பாருங்க, நம்ம மண்டைக்கு காற்று வரப்போது. இப்போ மறுபடியும் நம்ம இது பிளாக்லாம் போடுவோமா? 1 2 3 ஓகே. என்னடா நீ நிறைய அப்கிரேட் பண்ணுறா? அவன் மண்டையில் மசாலா இருக்குடா. நான் எப்படி எடுத்துகிட்டு வரணும்னு சொன்னேன். இந்த மாதிரி பேகு தொட்டுக்கணும். இங்கே இருக்கிறது இல்லை, இதை இங்கே வைக்கணும், இதை இங்கே வைக்கணும். எல்லாமே அந்த குட்டி மனுஷன் தானே வரா. இங்கே வைக்கணும், இங்கே வைக்கணும், இப்படி பண்ணணும். குட்டி மனுஷன் கூட வரானா? கூட சேர்ந்து எல்லாமே குட்டி மனுஷன் தான் வரா. இல்லை புரியல. ஃபியூவல் எதுக்கு நீ எடுத்த? கைஸ் என்னென்னமோ பண்ணி வச்சிருக்கேன்டா. டேய் ஃபியூவல் கேன முதல்ல போடுறா. குட்டி மனுஷன் எடுக்கும்போது தேவை ஃபியூவல் கேனும் போயிடுச்சு. வெறுப்பேற்றுறான் கைஸ். என்கிட்ட வந்து ஃபியூவல் கேனை வை. ஆனால் இந்த அப்கிரேடு வந்து எனக்கு ஓகேவா இருக்கு. தம்பிக்கு தான், உனக்கு தான் ஓகேவா இல்லை. அது குட்டி மனுஷனை தூக்கி எரிஞ்சிடும். அவன் எதுக்குடா வச்சிருக்க சும்மா தேவையில்லாம? போடுறா மண்டையில் பைத்தியக்கார. அவனை தேவையில்லாமல் வாங்கி வச்சிருக்காங்க இவன் அந்த குட்டி மனுஷன். நான் பிளேனை செம்மையாக அப்கிரேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பிளேன் எடுத்துகிட்டு போகலான்னு இருக்கேன். இங்கே இருக்கிறத எடுத்துகிட்டு எங்கடா? ஓ, இது உள்ளே போய் தான் எடுக்கணுமா? சோதனையாக இருக்குடா இந்த அப்கிரேடில். இந்த அப்கிரேடில் செம்ம சோதனையாக இருக்குது. கொஞ்சம் நல்லா இருக்குது, கொஞ்சம் சோதனையாக இருக்குது. நான் என்ன சொல்கிறேன் எடுத்துக்கிறேன். இப்போ பாரு, பிளெயின் போகுது. புருக்கு பிளெயின் செம்மையாக போகுது. என்ன கரெக்டாக பாய் 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 பாய். பிளெயின் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக போகுது. யோப்பா செம்மையாக போகுது கைஸ். இந்த வீடியோ வந்து நான் சீக்கிரமாக கட் பண்ணிடுவேன். ஏன்னா ஃபோனில் வந்து ஸ்பேஸே இல்லை கைஸ். வீடியோ பண்ணி எவ்வளோ நேரம் ஆகுது? ஐயோ பிளானு ஆட்டா ஃபோனு ஒரே ஃபோனில் இருக்கிறாதரா சைடு காலியா? இது என்ன இடம்? இந்த இடத்துல நான் வந்துட்டேன்டாடே. இது என்ன இடம்? தெரியுமா? வீட்டு பார்த்துட்டேன். வீட்டு கிடையாது, குட்டி தெரியுமா? குட்டி இருக்கா? ஆமாம், அந்த வீடியோ நான் பார்த்துருக்கேன் தானே. நான் பார்த்ததில்லை. நான் பார்த்துருக்கேன். ஆமாம் நான் பார்த்துருக்கேன்.
இன்ஃபினிட்டியாக வரணும் அதனால இது நான் வாங்குறேன். என்கிட்ட இப்போ 5 லட்சம் இருக்கு. என்கிட்ட இப்போ 5 லட்சம் இருக்கு. வீடியோ போடுறேன். சரி என்கிட்ட இப்போ 5 லட்சம் இருக்கு. குட்டி மனுஷங்களா ஆமாம் குட்டி மனுஷங்களா நான் ரக்க மேலே நிற்க வச்சுருக்கேன். நீ எங்கேருந்து வந்திருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? தெரிஞ்சுக்கணும். இந்த ப்ரோ இங்கே போடணும் ப்ரோ. வாய் மூடு. என் வீடியோல கத்த வைக்காத, அமைதியாக இரு. எப்படி கட்டணும்னு தெரியல. ஓகேடா இது கட்டுறதுக்குள்ள ஆயுஸ் காலம் முடிஞ்சிடும் போல. கட்டிட்டேன்டா. இதை கட்டுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது. பூஸ்டர் வாங்க முடியுமா நம்மளால்? பூஸ்டர் முடியல. கைஸ் ஸ்டார்ட்டுக்கு நம்ம வந்து அதாவது ஸ்டாக் அது எப்படி சொல்கிறது, ஸ்டாக் வரணும்னு வெயிட் பண்ண தேவையே இல்லை. அது ஸ்டாக் வந்து இன்ஃபினிட்டி தான். எனக்கு புரியல. அப்போ பின்னாடி வைக்கும் பூஸ்டர் வேணும்ட்டு கால் மட்டும் தனியாக இருக்குது. அப்புறம் நான் பூஸ்ட்லாம் வாங்கிட்டேன் அதுக்குள்ளே. அதான் நம்ம இன்ஃபினிட்டி என்ன வேணாலும் வாங்கலாம், காசு நம்மள்ட்ட அதிகமாக இருக்குது. இன்ஃபினிட்டின்னா என்னன்னு தெரியுமா உனக்கு? முதல்ல தெரியுமே. இது நம்மளால வாங்க முடியுமா? இது வாங்கலாமே, ஆனால் காசு அதிகமாக செலவாகும். அது மட்டும் பார்த்துக்கணும். காசு செலவாகுண்டா அதிகமாக. கேட்கவே இல்லை. பிளாக் வேணும், பிளாக் ரொம்ப முக்கியம். இன்ஃபினிட்டியாக எல்லாமே வருது. இப்போ நம்ம பிளேன் எடுத்துகிட்டு பறந்துடலாம். இப்போ நம்ம வீடியோ முடிச்சுக்கலாமாடா? ஃபோனில் ஸ்பேஸ் இல்லை, எப்போ வீடியோ கட் ஆகுதுன்னு தெரியாது. ஓகே இந்த ரவுண்டோட வீடியோ முடிச்சுக்கலாம். எப்போ வீடியோ கட் ஆகுதுன்னு தெரியாது. நீ என்னெல்லாம் நினச்சிக்கலாம் அப்படியே சொல்லுவாங்க. எப்போ வீடியோ கட் ஆகுதுன்னு தெரியாது. அதனால் வீடியோ முடிச்சுக்கோங்க அப்படியே சொல்லுவாங்க. வீடியோ முடிச்சுக்கிட்டு நம்மளுக்கு ஏன்டா பேசவே மாட்டேங்க? வீடியோ முடிச்சுக்கிறது நமக்கு சொல்லுடா. பூஸ்ட் கொடுக்கணும். இல்லை ஃபியூல் முடிஞ்சு. ஃபியூல் முதல்ல வாங்கிட்டேன். ஃபியூல் எப்படி வாங்கிட்டேன் பையன். நான் அதுக்கு பலூன் எப்போ நீ வெளில வருவ? பலூன் வர மாட்டேங்கிறா ப்ரோ. பலூன் ப்ரோ என்ன பண்ணு? பலூன் வர வேகம் போனாலும் பரவாயில்ல, ஸ்லோ போனாலும் பரவாயில்ல. இப்போ நம்மள்ட்ட 8 லேக் இருக்குது. ஓகே வீடியோ முடிச்சுக்கலாமா? இது நான் காசு அதிகமாக சேர்த்துட்டு ப்ளீஸ் நான் காசு அதிகமாக சேர்த்துட்டு பலூன் வாங்கினது வேஸ்ட்டுடாண்ணா. நான் காசு சீக்கிரமாக நான் காசு 1 மில்லியன் மூஞ்சில் அடிச்சிடுவேன். மூஞ்சில் 1K நம்ம தாண்டி 1 லேக்கே வந்துட்டோம். முடிச்சிடலாம்டா. கொஞ்ச நேரம் போட்டு கொஞ்ச நேரம்லாம் போகிற வரைக்கும் நல்லா வெயிட் பண்ண முடியாது. முடிச்சிடலாம். செத்தோன்னு முடிச்சிடலாம். நான் செத்துட்டேன். நான் லான்ச் ஆகும்போது நீ சாப்பிடல. ஓகே கைஸ் இது நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். ஏன்னா ஃப்ளைட்டில் வந்து ஃப்ளைட்டில் போயிட்டு வீடியோ முடிக்கலாமா? ஃப்ளைட்டில் போயிட்டு வீடியோ முடிக்கலாம். டான்ஸே இல்லை. வா இந்த இடத்துக்கு வா, நம்ம 2 பேரும் இங்கே நின்று போவா. இந்த பாலத்துக்கு வா. ஓகே கைஸ் இது நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். மறக்காம ஒரு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய். வீடியோ கட் பண்ணிடலாமா? வீடியோ கட் பண்ணிடலாம். பை பாய். பாய் பாய்.